வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டெட் எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான நோட்ஸ் வந்து நம்ம தமிழ் பாடத்துக்கு வந்து பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின் மட்டும்தான் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு 20 கொஸ்டின் வந்து நான் டெய்லி வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2013 வந்து கேட்கப்பட்ட முக்கியமான கொஸ்டின் தான். இதை தமிழ் கொஸ்டின் வந்து பார்ட் 3ல் வந்து நீங்கள் பார்க்க போகிறது. ஓகேவா? இந்த மாதிரி வந்து இயர் பை இயர் வந்து நம்ம தமிழில் வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்கள் படிக்கும்போது எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், 41வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோலாம் வந்து நம்ம சேனல் உள்ளால போய் கிளிக் பண்ணி பாருங்கள். தொழிலும் காலமும் தோன்றி பால்வினை ஒழிய நிற்பது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வினை எச்சம். தொழிலும் காலமும் தோன்றி பால்வினை ஒழிய நிற்பது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது எந்த எச்சம்னா வினை எச்சம். அடுத்து 42வது கொஸ்டின், பொற்கொடி வந்தாள் என்பது என்ன தொகை? வேற்றுமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. பொற்கொடி வந்தாள் என்பதை எப்படி சொல்கிறாங்கன்னா வேற்றுமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. இதெல்லாம் வந்து 2013 ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் வந்து டெட் எக்ஸாமுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், கருங்குழல் இயம்பினாள் என்பது என்ன தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் இலக்கணம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நான் இலக்கணம் வந்து எப்படி நம்ம வந்து புரிஞ்சு பண்ணுறது அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுறேன். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பண்பு தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. 44வது கொஸ்டின், தாழ்குழல் வந்தாள் என்பது என்ன தொகை? ஆன்சர் வினை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. 45வது கொஸ்டின், மன்னர்களை மட்டும் மகிழ்வித்து வந்த கவிதை மரபை மாற்றியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரதியார். அடுத்த கொஸ்டின், கொஞ்சும் கிளியின் குரலும் கருங்குயிலின் இசையும் அடடா என்று பாடியவர் யார்? ஆன்சர் அளவழியப்பா. 47வது கொஸ்டின், தனிப்பாடல் திரட்டு எனும் நூலை தொகுப்பித்தவர் யார்? ஆன்சர் ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி. 48வது கொஸ்டின், தமிழுக்கான சிறப்பு அடைமொழிகள் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 130. இது எல்லாமே நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்டிருந்த முக்கியமான வினாக்கள் தான் வந்து பார்க்குறீங்க. டெய்லி ஒரு 20 கொஸ்டின் இந்த மாதிரி படித்தா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொதுமை வேட்டல் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 430. ஆன்சர் 430. அடுத்தது, இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது என பாடியவர்? ஆன்சர் பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, திருக்குறளில் உடைமை என்னும் சொல்லில் அமைந்த அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 10. பிழை திருத்தும் மனப்பழக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் தமிழன்னர் டாக்டர் ஈரா பெரிய கருப்பன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, நடுவணரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு எது? ஆன்சர் 2004. உரைமணிகள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் கவிமணி. மானம் பெரிதென உயிர் விடுவான் மற்றவர்க்காக துயர்படுவான் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஆன்சர் நாமக்கல் கவிஞர். காமராசர் தமிழ்நாட்டின் முதல் அமைச்சராக பதவியேற்ற ஆண்டு எது? ஆன்சர் 1954. குமரகுருபரரின் காலம் எது? ஆன்சர் 17ஆம் நூற்றாண்டு. அடுத்த கொஸ்டின், மொழியியல் அறிஞர் கெல்லட்டின் கூற்று எது? இது வந்து கொஸ்டின் 2013 வந்து கேட்ட கொஸ்டின் தான், ரொம்பவே முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று யார் சொல்லியிருக்காங்கன்னா கெல்லட் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கெல்லட்டின் கூற்று அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், நாஞ்சில் நாடு என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஆன்சர் குமரி மாவட்டம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாருங்க டாக்டர் க்ரௌல். இதே மாதிரி வந்து நம்ம டெய்லி ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ். நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.